இந்த காலையிலையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த மாதம் முழுவதும். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. With God all things are possible. தேவனாலே எல்லாம் கூடும் என்று சீஷர்களை பார்த்து அங்கே இருந்த ஜனங்களோடு கூட ஆண்டவராக இயேசு சொல்ல ஆரம்பித்தார். எங்கே சொன்னார், யாரிடத்தில் சொன்னார், எந்த சம்பவத்தில் இது நடந்தது என்பதெல்லாம் நம்ம தொடர்ந்தேச்சியாக கவனித்து கொண்டே வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாலிபன், ஒரு ரிச் மேன் இல்லையா, அவன் ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் கேட்குறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவனோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டு வந்தபோது தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எனவே 1வது வாரம் 3வது வாரம் நான் பேசினதான செய்தியினுடைய சுருக்கத்தை நான் சொல்லிவிட்டு இன்றைக்கு இருக்கிறதான செய்திக்குள்ளே நான் வர பிரயாசப்படுகிறேன். ஆமென். அப்போது இந்த வாலிபனை குறித்து பார்த்தோம். ஒன்று, அவன் மிக ஐஸ்வர்யம் உள்ளவன், பொறுப்பில் இருந்ததான ஒரு வாலிபன். அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசை இருந்தது. அடுத்தது ஆண்டவர் சொன்னார், நீ சிறு வயது முதற் இந்த காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது அவன் சொன்னான், சிறு வயது முதற்கொண்டே இதெல்லாம் நான் பண்ணுறேன், நான் செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னார். அப்போ நீ ரொம்ப பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினா உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ண, விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லும்போது அவன் துக்கத்தோடு கூட கடந்து போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே தான் ஆண்டவர் சொன்னார், யாராலும் ரட்சிப்புக்குள்ளே என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. ஒட்டகம் கூட ஊசினுடைய காதில் என்ன பண்ணிடும், போயிடும். ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவது ரொம்ப ரொம்ப கடினம். அப்படின்னா யாரால கூடும் என்று சீஷர்கள் கேள்வி கேட்டாங்க. இயேசு சொன்னார், மனுஷனால் கூடாது தான் சோத்திரம், ஆனால் தெய்வனால் என்ன பண்ணோம், கூடும் என்று சொல்லி. அப்போ வாலிபனை குறித்து வாசித்தோம். அந்த வாலிபனுக்குள்ளே இருந்ததான தாகம், விருப்பம், ஆசை, அவனுக்குள்ளே இருந்ததான பயிற்சி, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிறதான விருப்பம், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்கிறதான அந்த அனுபவங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. சோதரன், இன்னைக்கு நான் முடிவுரையாக நான் பேசி முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போது இந்த ரிச் யங் ரூலர், அவன் அதிகாரத்துக்குள்ளே இருந்தவன், சோத்திரம். ஆமென். அவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கலி இஸ் ரிச், உலக பிரகாரமாய் அவன் பணக்காரனாக இருந்தான். ஆனால் அவனுடைய உள்ளான ஆத்மா, ஸ்பிரிச்சுவலி இஸ் வெரி வெரி புவர். ஆமென், சோத்திரம். இந்த காலையில் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்னென்னா, வி வாண்ட் டு பிகம் எ ரிச், நம்ம ரிச்சாக மாறணும்னு நினைக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சித்தம் எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஃபிசிக்கலி நம்ம ரிச்சாக இருக்கிறத காட்டிலும் என்னது, உள்ளான மனிதனிலே, ஆமென், ஸ்பிரிச்சுவலி, ஆமென், ஹல்லேலூயா, ரிச்சாக இருக்கிறத தான் தேவன் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அதனால் உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை ஒருவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையே கூட வாங்கிடலாம், ஆனால் நீ மரித்து நரகத்துக்கு போனீன்னா லாபம் என்ன? அதான் ஆண்டவர் கேட்டார். உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவன், உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நீ நஷ்டப்படுத்தி கொண்டா உனக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. அப்போ பணம், பொருள், இவைகளெல்லாம் நம்முடைய நோக்கம் அல்ல. அவைகளெல்லாம் தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவைகள் நமக்கு அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு அவசியமானவைகளை அவசியப்படுகிற நேரங்களில் கர்த்தர் அவைகளை நம்முடைய கரங்களில் தருகிறார். ஆமென். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது என்னென்னா ஸ்பிரிச்சுவல். ஆமென், சோத்திரம். அதில் நம்ம போராடாமல் அந்த ஸ்பிரிச்சுவலில் நம்ம ஒரு ரிச் பர்சனாக இருக்கணும்னு சொல்லி தான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த வாலிபனை குறித்து நான் சொல்ல விரும்புகிற விஷயம் அவனுடைய அறியாமை. அவன் எவ்வளோ ரிச் மேனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருந்ததான அறியாமை என்னன்னு சொன்னால், அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை எல்லாரை போலவும் யோசித்தான். எல்லாரை போல இயேசுவும் ஒரு குட் டீச்சர், அதுதான் அவனுடைய பார்வையாக இருந்தது. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும், அதான் கேட்டான். நல்ல போதகரே. அப்போ நிறைய நல்ல போதகர்கள் அன்றைக்கு யூத மார்க்கத்தில் இருந்தாங்க, ரபிமார்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்போ இயேசுவை அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், எல்லா டீச்சரை போல்
இவரும் ஒரு குட் டீச்சர் அப்படின்றதான அந்த பார்வை தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு இருந்தது. ஆமென். அது அவனுடைய அறியாமை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நன்றாக சிலருக்கு தெரியுது. ஆனாலும் இயேசுவை எந்த பார்வையில் பார்க்க வேண்டும் என்கிற அறிவு இல்லாமல் போகிறது. ஆமென். சோதரம். அநேகருக்கு இயேசு தெரியுது. சிலர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு இயேசுவை எந்த பார்வையில் பார்க்க வேண்டும், யார் அவர் என்கிறதான அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது இல்லாமலே போகிறது. எனவே தான் இயேசுவினிடத்தில் வந்து நல்ல போதகர் அப்படின்றான். இயேசு கேட்டார், என்ன நீ எதற்கு நல்ல போதகரேன்னு சொல்கிற? நல்லவன் ஒருவனும் இல்லை, தேவனை அல்லாமல் ஒருவனும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்போது இன்றைக்கி ஸ்பிரிச்சுவலி நம்ம ரிச்சாக இருக்கணும். நம்பர் 2, அறியாமை நம்ம விட்டு மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு போதகர் அல்ல, இயேசு அவர் மேசியா, அவர் ரட்சகர். ஆமென். அந்த பார்வை அவனுக்கு வராமலே போனது. ரெண்டாவது அவனுடைய அறியாமை என்னன்னு சொன்னால், நல்ல கிரியைகளை செய்தா, நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருந்தா, இந்த பிரமாணங்களை எல்லாம் நான் கடைபிடித்து கொண்டே வந்தா, இன்னும் என்ன சொல்கிறியோ அதெல்லாம் நான் செஞ்சால் நான் எங்கே போயிட முடியும்? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போயிட முடியும். அதுதான் அவனுடைய அடுத்த அறியாமை. எனவே தான் நான் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனுக்குள்ளே நான் பிரவேசிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்றான். ஆமென். அப்போ இன்னும் இது செய்யணும் ஆண்டவர் சொன்னால் அதையும் போய் செஞ்சு எங்கே போகலாம்? நித்திய ஜீவனை போகலான்னு நினைக்கிறான். அப்போ நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே உண்டாகிறது. அது இலவசமான தேவ கிருபை என்கிறதான அறிவு அந்த யூதனுக்குள்ளே இல்லாமல் போனது. அப்போ நான் எதனா நல்லதெல்லாம் செஞ்சிட்டா எங்கே போயிடலாம்? நித்திய ஜீவனுக்கு, பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி தான் அவனுடைய எண்ணம். நான் இதெல்லாம் சின்னதுலேருந்து செய்கிறேன், இன்னும் குறை இருக்குது, இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், அதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த நித்திய ஜீவனத்துக்கு போய் சேரேன். ஆமே. இதே கேள்வியை பவுல் அப்போஸ்தலன் இடத்துல கேட்டாங்க. யார்? பவுல் அப்போஸ்தலன் இந்த கொஸ்டினை யார் கேட்டா? சிறைச்சாலையினுடைய அதிகாரி கேட்டான். என்ன கேட்டான்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? நான் ரட்சிக்கப்படணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னான். பவுல் சொன்னார், நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை குறித்ததான, மீட்பை குறித்ததான தெளிவு இந்த வாலிபனுக்குள்ளே இல்லாமல் போனது. ஒருவேளை இந்த காலை ஆராதனையிலையும் நீங்கள் ஆண்டவரை குறித்த அறியாமையோடு கூட, ரட்சிப்பை குறித்த அறியாமையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், ஆமென், ஹல்லேலூயா, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை முதல்ல என்ன பண்ணுங்க, விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் ஏதோ ஒன்றை செய்வதினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனும் இந்த பூமியில் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது, அது மனிதனால கூடாது. ஆமென், சோத்திரம். அது தேவனால மட்டும்தான் கூடும். அப்போ ரட்சிப்பு என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் முழு இருதயத்தோடு கூட விசுவாசிப்பது. அப்படின்னா என்னங்க விசுவாசிப்பதுன்னா, இயேசு கிறிஸ்து அவர் தேவன், அவர் மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார், அவர் பாவம் இல்லாதவர், அவர் மனிதனுடைய பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டார், அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவைகளை எல்லாம் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரோமரில் பவுல் சொல்லும்போது சொன்னார், உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும், உன் நாவினால் என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும், அப்போது ரட்சிப்பு உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தான் நீங்களும் நானும் இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அவரை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவனிடத்தில் நம்ம நல்ல போதகரேன்னு போல ஆண்டவரே என்று போயிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாம் கடவுள் மாதிரி அவர் ஒரு கடவுள் இல்லை, அவர் ஒருவர் தான் கடவுள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. தெளிவாக வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படலை. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
இயேசு என்கிற ஒரு நாமம், இயேசுவின் ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு. ஆமென். சோத்திர வேற எந்த பலியினாலும் அல்ல. இயேசு ஒரே தரம் வந்து ஒரே தரம் உனக்காய் எனக்காய் பூமியினுடைய மனுக்குலத்துக்காய் அவர் பலியாய் மாறினார். தன்னைத்தான் அவர் பலியாய் செலுத்தினார். அவருடைய ரத்தம் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த அறிவு இந்த ரிச் வாலிபனுக்குள்ளே, இந்த பணக்கார செல்வந்தனாகிய வாலிபனுக்குள்ளே இல்லாமல் போனது. ஆமென். சோத்திரம். அந்த வேத வசனத்தில் 18-19 வசனங்களுக்குள்ளே வருவீர்களானால், மத்தேயு எடுத்ததான அந்த அதிகாரத்தில் 18-19 வசனங்கள் இயேசு கிறிஸ்துடைய பதிலை அங்கே பார்க்குறோம். வாசிங்க. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். ஆமென். கவனிக்கணும். இப்போ இந்த பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடிச்சு ஒருத்தனும் ரட்சிப்புக்கு போகிறது இல்லை, நித்திய ஜீவனை அடைய போவது இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் ஆண்டவர் இதெல்லாம் கடைபிடின்னு அவனை பார்த்து சொல்லணும்? இதெல்லாம் கடைபிடிப்பதினாலே நித்திய ஜீவன் இல்லை. அப்படி தானே இருக்கீங்களா எல்லாரும்? அப்படி தானே? சோதனை. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வாலிபன் இடத்துல நீ இதெல்லாம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றார். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படின்னு சொன்னால் இதை போய் என்ன பண்ணு, இன்னும் நீ பூரணமான மனுஷனாக மாறணும்னா இதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு இந்த காரியங்கள் எல்லாம் செய் என்று கிறிஸ்து அவனுக்கு சொல்ல காரணம் என்ன, அதை நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் வந்து இந்த பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடி, அப்போ நீ நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடுவே அப்படின்றார். ஆனால் இல்லை. ஏன்னா பிரமாணங்களை கடைபிடிப்பதினாலே நித்திய ஜீவன் இல்லை, விசுவாசத்தினால தான் நித்திய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த டாக்டருங்க கிட்ட போனால் ஒன்று பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பல் டாக்டர் எடுத்துக்கோங்க. பல் டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு எனக்கு வலிக்குது இந்த கடா பல் அப்படின்னு சொன்னால், அவர் கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வாயை திறக்க வச்சுட்டு முதல்ல ஒரு பல் அழுத்துவார். வலிக்குதான்னு கேட்பார். ஆஹா ஆஹா. அருமா அடுத்த பல் இப்போ வலிக்குதா? ஆஹா ஆஹா ஆஹா. அருமா அடுத்த பல் இப்போ வலிக்குதா? ஆஹா ஆஹா. அருமா அவருக்கு தெரியும் எந்த பல்லுன்னு. அருமா அந்த பல்லில் வச்சு ஒரு அழுத்தி இப்போ அப்போ அந்த வலி உள்ளதான இடத்த கரெக்டாக தொட்டு காட்டுவான். உனக்கு எங்கே பிரச்சனை இருக்குது சோத்திரம். ஆமாம் ஆமாம். வேறு எந்த வலினாலும் இங்கே வலிக்குதான் அங்கே வலிக்குதான்ட்டு கரெக்டாக வலிக்கிற இடத்துல. அதனால தான் நம்மளுக்கு போய் டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா வலி அதிகமாக்கிடுவாங்களோ அப்படின்னு அழுத்தி அங்கே தான் டாக்டர் வலிக்குது. அப்போ ரைட் பாயிண்ட்டை, சரியான இடத்த என்ன பண்ணணும், தொடணும். இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கரெக்டான இடத்த தொடுறார். எதை தொடுறாருன்னு சொன்னால், நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறன்னு சொன்னால், உன் மைண்டு என்ன திங்கிங்கில் இருக்குன்னா, இதெல்லாம் செஞ்சிட்டா என்ன பண்ணிடலாம், நீ நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி உன் விசுவாசம் அப்படி சொல்லுது. ஆமென். அப்படி நீ நினைப்பாயானா இதை கூட போய் செய், முடியுதான்னு பார்த்துடலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் என்ன இருக்குது நான் செய்கிறதுக்கு சொல்லுங்கள், நான் செஞ்சிடுறேன் அப்படின்ற. ஏன்னா அதுதான் உன்னுடைய ஃபெய்த்தாக இருக்குது. இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், இன்னும் எதனா செஞ்சீங்கன்னா நான் செஞ்சுட்டு நான் அதுக்குள்ளே போயிடுவேன் நித்திய ஜீவனுக்குள்ளே. அதான் உன்னுடைய விசுவாசம், அதான் உன்னுடைய ஃபெய்த். இப்போ நான் சொல்கிறேன் இதை போய் செஞ்சுட்டு வா பார்ப்போம் அப்படின்னா அவன் சொல்கிறான், வலிக்குதே. வலிக்குதா? அப்போ செய்ய முடியாது தானே? சத்தியமாக முடியாது. சோத்திரம். ஆமென். அப்போ பல நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்த தொடணுமோ அந்த இடத்த தொடுவார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். நீ இன்னும் ரொம்ப பூர்ணனா ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறியா? உன் செயலிலேயே நீ பூர்ணனா ஆயிடணும் நினைக்கிறியா? அப்படின்னா இதை செஞ்சிலே நீ 100% பூர்ணனா ஆயிடுவேன். போ செஞ்சுட்டு வா பார்ப்போம், மொத்தத்தையும் விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு அவன் சொன்னான். நோ. வசனம் சொல்லுது, அவன் செல்வந்தனாக இருந்தபடினால அவன் துக்க முகத்தோடு திரும்பி போய்விட்டான். ஆமென்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நான் என் கிரியையினாலே நான் நீதிமான் ஆயிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பானால் கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் செய்யும் பார்ப்போம். நீ உண்மையாகவே தேவனை நேசிப்பது உண்மையானா, உன்னுடைய ஃபெல்லோ மனுஷனெல்லாம் நீ நேசிக்கிறது உண்மையானா என்ன பண்ணிடு, கொடுத்துரு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவனால் கொடுக்க முடியாதுன்னு. ஏன்னா இவனுக்கு தெய்வம் எது? இப்போ இவனுக்கு தெய்வம் எது சொல்லுங்க? அவனுடைய செல்வம். அவன் செல்வம் தான் அவனுக்கு இப்போ தெய்வம். ஏசு அவனுக்கு தெய்வம் இல்லை இப்போ. அதனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இதை இவனால் செய்ய முடியாது. ஏன்னா செல்வம், பணம் தான் அவனை பிடிச்சு வச்சிருக்குது. உலகமும் உலகத்தினுடைய ஆசைகள். அப்போ 2 எஜமானனுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு வசனம் சொல்லுது. நீ கர்த்தரை நேசிக்கிறது உண்மையானா, 100% நீ ஆண்டவரை நேசிப்பது உண்மையானா, மீதி எல்லாமே உனக்கு ஒன்றும் இல்லாமல் தோணணும். ஆமென். அப்போ எது உனக்கு ஆண்டவரை காட்டிலும் மேலானதாக தோணுதோ அங்கே கர்த்தர் கையை வச்சார். நீ இப்போ இதை பண்ண அதை பண்ணலாம் சொல்ல, உன்னை எங்கே தொடணுமோ எங்கே பிடிக்கணுமோ அங்கே நான் பிடிக்கிறேன் அப்படின்னார். ஏன்னா உண்மையாக உன்னால் என்ன பண்ண முடியாது, இதை இழக்க முடியாது. காரணம் நீ அதன் பிடியில் இருக்கிற. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பணம் நமக்கு ஒரு பொருள். பணம் நமக்கு ஒரு பொருள். ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே கூட இதை நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே பிரசங்கம் பண்ணணும், இந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்கணுன்னா எனக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருளுக்கு பேர் தான் மைக்ரோஃபோன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மைக்ரோஃபோனில் லட்சக்கணக்கான பணம் மதிப்புள்ள மைக்ரோஃபோனும் இருக்குது. பல லட்சங்களுக்கு ஒரு மைக் வாங்கலாம், அந்த மைக்ரோஃபோனும் இருக்குது. ஆமென். இப்போ இந்த சபைக்கு நான் பேசுகிறதுக்கு பல லட்ச ரூபாய் மைக்ரோஃபோன் எனக்கு தேவை இல்லை. எனக்கு ஒரு பொருள் வேணும், அதை நான் பேசினா நீட்டாக க்ளீனாக உங்களுக்கு என்ன பண்ணணும், கேட்கணும். அதுதான் இந்த மைக்கு. 11 மணிக்கு இந்த மைக்கை இங்கே வச்சுட்டு போயிடுவேன், அது அந்த பொட்டிக்குள்ளே போயிடும். ஸ்தோத்திரம். ஆமென். திருப்பி எனக்கு எப்போ பேசணுமோ அப்போ என்ன பண்ணுவேன், இதை வெளியே. அதே போல் தான் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம். நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் அது ஒரு பொருள், உன் பயன்பாட்டிற்கு தான் அது. அதனுடைய பிடியில் போய் நீங்கள் உட்காந்துக்க கூடாது, அது உன்னை பிடிச்சி வச்சிடக்கூடாது. ஆமென். உன்னுடைய பிடியில் அது இருக்கணும். ஸ்தோத்திரம். அதை அப்படி வாழ பழகணும், அதை கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால் நிறைய நான் அதுக்குள்ளே பேசிட்டு போக விரும்பலை, சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனவே ஆண்டவர் தொட்டார். இவனால் இதை சத்தியம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இந்த செல்வத்தை இழக்க இவனுக்கு மனம் வராது. காரணம் இவனுடைய விசுவாசம் எது மேலே? பணத்தின் மேலே தான் விசுவாசம், செல்வத்தின் மேலே தான் விசுவாசம். ஆமென். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்துட்டு, நீ இவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு வா, அப்போ நீ நித்திய ஜீவனுக்கு போவேன்னு சொல்லலை. நல்ல வசனங்களை நம்ம நல்லா படிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு வந்து என்னை பின்பற்றி வா. போடுவார் அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நினச்சிடக்கூடாது பணக்காரன்லாம் எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டா அவன்லாம் பரலோகம் போயிடுவான்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. அது ஆண்டவர் சொல்லலை. அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ண, என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வந்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ள, நித்திய ராஜ்யத்திற்குள்ள போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா இப்போ? அதனால் நீங்கள் தப்பாக பாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாத்தையும் விற்று தரித்திரர் கொடுத்துட்டு சொல்கிறார். அதனால் தானம் தர்மங்களெல்லாம் நிறைய பண்ணிட்டேன்னா நான் மோட்சத்துக்கு போயிடுவேன். இந்த தப்பு கணக்கெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் அப்படி சொல்ல, நீ தானம் தர்மம் பண்ணிட்டு வா, நீ மோட்சத்துக்கு நான் உனக்கு டிக்கெட் கொடுத்துறேன்னு சொல்ல. என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, அனுதினம் பின்பற்றி வா. அப்படி நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தினா தான் எங்கே போக முடியும்? அப்போ உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எங்கே திரும்பணும்? ஏன் மேலே வரணும். என்ன நீ விசுவாசிக்கன்னா மாறணும். இது வரைக்கும் நீ என்ன ஒரு போதகனாக தான் கருதி கொண்டு இருக்கிற. ஆமென்.
அப்போ நீ என்னைக்கு என்னை மேசியாவாய் நினைக்கிறியோ அன்னைக்கு தான் நித்திய ஜீவன். அப்போ ஏன் ஆண்டவர் இவனை இதெல்லாம் செய்ய சொல்கிறாருன்னா அங்கே தான் கையை வைக்கிறார். உனக்கு இதை செய்ய முடியுமா? ஆமென். அப்போ இந்த காலையில் விளங்கிக் கொள்ளணும், தேவன் தான் உங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு தான் நான் முதலிடம் கொடுத்துருக்கிறேன்னு நினைப்பீர்களானால், கர்த்தரை தவிர மீதி எல்லாம் ஒன்றும் இல்லைன்றதான இடத்துல இருக்கணும். ஆமென். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் தன் வாயைத் சொன்னார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். எவ்ரிதிங். அப்போது தேவனை காட்டிலும் எனக்கு முக்கியம்னு ஒன்றும் இல்லை, தேவன் தான். சோத்திரம். அவர் மீது இருக்கிற அன்பு. சோத்திரம். அவரை தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். என் லைஃப்பில் அவர் தான் ஃபஸ்ட், அதுக்கப்புறமா தான் இதெல்லாம். சோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், எத்தனையோ பேர்கள் பாருங்கள் தங்களுடைய நல்ல ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டுடைய ஊழியத்துக்குன்னு வராங்க. ஊழியத்தில் என்ன இருக்கும் ஏதாக இருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு நிரந்தரமான வருமானத்தை விட்டுட்டு வராங்களே, எல்லாரும் அவங்கள திட்டுவாங்க, எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக இதை விட்டுட்டு போகிற அப்படின்னா, எப்படி வராங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை கர்த்தர், அவருடைய விசுவாசம் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். சிலர்லாம் சொல்கிறாங்களே, கர்த்தர் இந்த காரியத்தை கொடுத்துருன்னு சொன்னார், நான் கொடுத்துட்டேன். முடியுமா? ஒரு மனுஷனால் முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி அவன் ஆராதனை நடத்த போகிறான் ஒரு கூட்டத்துக்கு. அந்த குடும்பம், அந்த பையன் எல்லாமே எனக்கு தெரியும். குழந்தையிலேருந்து பார்த்தவன். அவங்க அப்பா அம்மா, அவங்க பிரதர்ஸ் எல்லாமே அந்த ஃபேமிலியை ஃபுல்லாக தெரியும். அப்போ போஸ்ட் வருது, இத்தனாந்தேதி இந்த கூட்டத்தில் இவன் ஆராதனை நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே நான் அதில் அவன் பேரை போட்டு கங்க்ராச்சுலேஷன், கர்த்தர் உன்னை பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் போட்டேன். அதை பார்த்துட்ட உடனே அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் எனக்கு பதில் போட்டார், பெரிய பதிலாக போட்டார். அவர் சொன்னார், அண்ணா உங்களை நாங்கள் மறக்க முடியுமா? முதல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு கீபோர்டை கொடுத்ததை நீங்கள் தான் அண்ணே. நீங்கள் கொடுத்த கீபோர்ட்லேருந்து தான் இன்றைக்கி அவன் வளர்ந்து வந்திருக்கிறான். அதனால் உங்களை எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. அப்போ அவன் சொன்ன போது தான் எனக்கு ஞாபகம் வருது, ஓஹோ நம்ம ஏதோ கீபோர்டு கொடுத்துருக்குறோம் பொழுது அவனுக்கு அப்படின்னு சொல்லி. ஆமென். சோத்திரம். எதனா ஒரு கீபோர்டு கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஏகப்பட்ட கீபோர்டை ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்துருக்குறோம், மைக்கு, ஸ்பீக்கரு, பாக்ஸு, கீபோர்டு, ட்ரிபிள் கேங்கு, அது. அதனால் யாருக்கும் எங்கே நான் கொடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது. அப்போ அதை படித்த போது தான் யோசித்தேன், ஓ நம்ம கொடுத்துருக்குறோமோ அப்படின்னு சொல்லி. பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை கர்த்தர் இதை கொடுத்துரு அதை கொடுத்துருன்னும் போது நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது லேசான காரியம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அது மனுஷனால் கூடாதது, அதை செய்கிறது தான் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புது காரை வாங்குறான், கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்குறான்னா எப்படி முடியும்? காரணம், அவனுக்கு அதன் மேலே விருப்பமும் ஆசையும் அது ஒரு பொருட்டாக தோணலை. கர்த்தர் தான் மேலானவராய் நினைக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நான் காஞ்சிபுரம் அடிக்கடி பாஸ்டர் ஃப்ரெட்டி அவங்களுடைய சபைக்கு போவேன். ஆரம்பத்தில் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தான், கவர்மெண்ட் கூட்டுறவு சங்கத்தில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சொந்தமான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ சொந்தமாக இடம் வாங்கி கட்டினதுக்கப்புறமா என்னை அவர்கள் அழைத்த போது போனபோது அந்த பாஸ்டர் சொன்னார், எப்படி இந்த லேண்டு வாங்கினேன் அப்படின்னு. அவர் சொன்னார், என் சபையை சார்ந்த ஒரு சகோதரன், அவனுக்கு இருந்ததான லேண்டு திடீரென்று கவர்மெண்ட் கூட்டுறவு சங்கத்திலேருந்து எங்களுக்கு லெட்ரு வந்தது, அடுத்த வாரத்துக்குள்ளே காலி பண்ணோன்னு. அடுத்த சண்டே எங்கே ஆராதனை நடத்துறதுன்னு தெரியல பாஸ்டர். நான் எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த தெருவில் இருக்கிற இந்த மரத்தடியில் அடுத்த சண்டே நம்ம கூடுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த சண்டே வருறதுக்குள்ளே இந்த தம்பி இந்த இடத்த இலவசமாக சபைக்கு கொடுத்தான் அப்படின்னார். அதெல்லாம் கேட்கும் போது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பெரிதான இடத்த இலவசமாக எப்படி ஒருத்தனால சபைக்குன்னு இலவசமாக கொடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். அதை செய்கிறவர் தான் கர்த்தர். ஏன்னா அந்த லேண்டுடைய வேல்யூவை காட்டிலும் கர்த்தரையும் சபையும் அவன் அதிகமாக வேல்யூ பண்ணுறான். தானம் பண்ணிட்டா கொடுத்துட்டு வா நான் நித்திய ஜீவனுக்கு போயிடலாம், இல்லை, என்னை பின்பற்றி வா,
உன் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு வரட்டும். முதல்ல நீ சின்னதுலேருந்து இந்த பிரமாணத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரமாணம் உனக்கு என்ன சொல்லியிருக்குது? தேவனை அல்லாமல் வேறு ஒரு தெய்வமும் இல்லைன்னா அப்போ இன்றைக்கி செல்வம் உனக்கு தெய்வமாக உட்கார்ந்து இருக்குதே, அந்த செல்வத்தை உன்னால் விட முடியலையே. ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு காலையில் நம்ம விளங்கி கொள்ளணும், கர்த்தரை காட்டிலும் ஒன்று உனக்கு முக்கியமானதாய் மேலானதாக இருக்குமானால் அவைகளை விட்டு கர்த்தரை பின்பற்றி வா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வாலிபர் ரொம்ப துக்கத்தோடு போயிட்டான், ஏன்னா அவன் ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால. இப்போ சீஷர்களும் மற்ற யாரெல்லாம் அங்கே இருந்தாங்களோ தெரியல, அவங்கள பார்த்து ஆண்டவர் இப்போ இந்த வசனங்களில் பேசுகிறார். என்ன சொல்கிறார்னா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா, ஆமாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றார். அதுக்கப்புறமா ஒரு உதாரணமாக சொல்கிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் கூட என்ன பண்ணிடும்? நுழைஞ்சிரும். சோத்திரம். எத்தனை பேர் ஊசி காதில் ஒட்டகத்தை நுழைச்சிருக்கீங்க? நூலை நுழைக்கிறதுக்கே நம்மளுக்கு படாத பாடாக இருக்கணும் என்ன? ஆமாம், நாக்கில் போட்டு இழுக்கணும், கடிக்கணும், அருமை வெளிச்சத்தில் எத்தனை வந்து வைக்கணும். சோதனை அதை வச்சே போட்டி காம்படிஷன்லாம் நடக்கும் இல்லையா, யார் ஃபஸ்ட்டு நுழைக்கிறா அப்படியெல்லாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒட்டகத்தை கூட ஊசி காதில் கொண்டு வந்துடலாம், ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் போவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது என்ன? இது ஐ ஆஃப் த நீடில். ஆமென். ஐ ஆஃப் த நீடில். ஸோ இது என்னென்னா, நமக்கு ஒரு வேளை புதுசாக இருக்கலாம் இது கேள்விப்பட, ஆனால் யூதர்களுக்கு இது புது வார்த்தை அல்ல. யூதர்களுக்கு பழக்கப்பட்டதான வார்த்தை. உங்களிலும் பலருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அதாவது எருசலேம் பட்டணம் இருக்குது, எருசலேம் பட்டணத்துக்கு ஒரு மிகப்பெரியதான மதில் இருக்குது, அதற்கு மிகப்பெரியதான கதவு இருக்குது. பட்டணத்துடைய வாசல் இந்த மாதிரி வாசல் இல்லை, ஹியூஜ் டோர், மிகப்பெரியதான பட்டண வாசல். அப்போ மார்னிங் 6க்கு திறந்தாங்கன்னா ஈவினிங் 6 o'clock என்ன ஆகிடும்? பட்டணத்தின் வாசல் மூடப்படும். ஆனால் வெளியே போயிருக்கிறதான மனிதர்கள் எல்லாம் திருப்பி பட்டணத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? வரணும். அப்போ அந்த பெரிய டோரில் இன்னொரு ஒரு சின்ன டோர் இருக்கும், அதற்கு பேர் தான் ஐ ஆஃப் த நீடில். ஒரு சின்ன டோர் இருக்கும் இல்லையா, நம்ம வீடுங்கள்லாம் கூட பெரிய டோருக்கு எல்லாம் இன்னொரு டோர் வச்சுருப்போம், அதை திறந்துன்னு வர்றது. அப்போ ஈவினிங் 6க்கு மேலே வரவன் எதை திறந்துன்னு வரணும்? இந்த சின்ன டோரை திறந்துன்னா உள்ளே வரணும். இப்போ விஷயம் என்னென்னா, ஆஃப்டர் 6 வருகிறதான வியாபாரிகள் ஒட்டகத்துக்கு மேலே மிகப்பெரியதான சாமான்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு வருகிறதான இந்த வியாபாரிங்க இப்போ இந்த பெரிய டோரை திறந்து ஒட்டகத்தை என்ன பண்ண முடியாது? உள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் எந்த வழியில் தான் கொண்டு வரணும்? இந்த சின்ன வழியில் தான் கொண்டு வரணும். சின்ன வழியில் ஒட்டகம் வராது. எனவே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், முதல்ல என்ன பண்ணணும்னா, இருக்கிற மொத்த சாமானியும் என்ன பண்ணணும்? இறக்கணும். வாங்கிட்டு வந்து வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற என் மொத்த ஜாமானியை இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு, அதுமா இந்த ஒட்டகத்தை முட்டி போட வைக்கணும். இதை கஷ்டப்பட்டு கொண்டு இதுக்கு சொல்லி கொடுத்து இதுக்கு முட்டி போட வச்சு, முட்டி போட்டதான ஒட்டகத்தை அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த ஓனர்ஸ் நின்று என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். லேசாலாம் போயிடாது, இதை தள்ளி தள்ளி புஷ் பண்ணி போகணும். அப்படி புஷ் பண்ணி போகும்போது ஒட்டகத்துக்கு சிராய்ப்பெல்லாம் உண்டாகுமா, காயமெல்லாம் உண்டாயிடுமா. இப்படி தான் இந்த ஒட்டகத்தை இந்த சின்ன டோர் வழியாக என்ன பண்ணணும்? இழுத்துட்டு அந்த பக்கம் போகணும். அதுதான் ஊசியினுடைய காது, ஐ ஆஃப் த நீடில். அந்த டோருக்கு தான் பேர். அப்போது அதுக்குள்ளே ஒட்டகம் போகிறதுன்றது சாதாரணமாக ஹாயாக என்ன பண்ணிட முடியாது, போயிட முடியாது. ஊசியினுடைய காதில் கூட ஒட்டகம் போயிடும், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே யார் போக முடியாது. அப்போ ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா அவன் முதல்ல என்ன பண்ணணும்? தன்னுடைய சுமையை என்ன பண்ணணும்? இறக்கி வைக்கணும். தன்னுடைய செல்வத்தை இறக்கி வைக்கணும். எதை அவன் சுமந்து கொண்டு இருக்கிறானோ, எது அவனுக்கு மிக முக்கியம் என்று நினைக்கிறானோ, எதை வைத்து நான் வாழ போகிறேன் என்று நினைத்திருக்கிறானோ, அதை என்ன பண்ணணும்? இறக்கி கீழே வச்சுட்டு
அதுக்கப்புறமா அவன் நீல் டவுன் ஆகணும். தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுக்கு முன்பதாக அவன் தன்னா நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னைத்தானே அவன் ஹம்பிள் ஆக்கணும், தாழ்த்தணும் தெய்வ சமூகத்தில். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நத்திங், நான் உம்மை பின்பற்றுகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு போகிறதான வாசல் பெரிய வாசல் அல்ல. எப்படிப்பட்ட வாசல்? ஜீவனுக்கு போகிற வழி எப்படி? குறுகின வழி. அந்த குறுகின வழியில் தான் ஜீவனுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? போக முடியும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஏற்றி வைத்து கொண்டு இருக்கிறதான எல்லா மூட்டையும் தூக்கினே அப்படியே ஹாய் லார்ட் ஹவ் ஆர் யூ குட் மார்னிங்ட்டு அப்படியே உள்ளே போயிடலாம்லாம் நினைக்க முடியாது. ஆண்டு சொல்கிறாரு எல்லாத்தையும் நீ இறக்கி வைக்கணும். எதெல்லாம் நீ இறக்கி வைக்கணுமோ அவைகளெல்லாம் இறக்கி வச்சுட்டு உன்னை நீ எம்டி ஆக்கி என் பிரசன்னத்தில் என் சமூகத்தில் உன்னை தாழ்த்தி உன்னை ஒப்பு கொடுத்து இந்த குறுகின பாதை வழியாக என்ன பண்ணி ஆகணும்? நீ என் ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேரணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது சுற்றி நிற்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரியதான வார்த்தையோ விஷயமோ அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லும் போதே அவளுக்கு புரிந்து கொண்டு இருக்கும், ஒட்டகம் இந்த டோருக்குள்ளே நுழைந்து வருவது எவ்வளோ கடினமோ அதை கூட நீ புஷ் பண்ணி இழுத்து கொண்டு ஒராசி கிராசி எப்படின்னா எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் அதுபோல் கஷ்டம் யார்? ஐஸ்வர்யவான். அப்போ ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவானா அவனுடைய நம்பிக்கை பலதின் மீது இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ ஐஸ்வர்யமாக இருக்கிறது தப்பா பாஸ்டர்? ஆமென். ஒரு பெரிய அதிர்ச்சி சீஷர்களுக்கு வருது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, எதுக்கு இவ்வளோ ஆச்சரியம் சீஷர்களுக்கு? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் போவது கடினம் அப்படின்னவொன்னே சீஷர்களுக்கு மிகப்பெரியதான ஆச்சரியம் வந்துடுதான். ஏன் அவங்க அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படின்னா, அன்னைக்கு இருந்ததான ஒரு தாட் என்னென்னா, மனப்பான்மை, ஐஸ்வர்யமாக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் அது தேவனாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான்ற எண்ணம் தான் எல்லாருக்குள்ளும் இருந்தது. ஆமென். தேவன் தான் இவங்களை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? அதனால ஏழை எளிய ஜனங்களுக்கெல்லாம் தானம் தர்மங்களை பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யம் இஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். அதுதான் யூதனுடைய மைண்டாக இருந்தது. அப்போ ஒருத்தன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான்னு சொன்னால் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, இவங்க போக மாட்டாங்களா? நீர் தானே அவங்கள ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறீரு, நீர் தானே பிளஸ் பண்ணியிருக்கிறீரு. ஆமென். அப்போ அதுதான் அவர்களுக்கு இருந்ததான ஒரு எண்ணமாக ஒரு தாட்டாக இருந்தது. சோத்திரம். அப்போ நல்லா கவனிக்கணும் பாருங்க, செல்வத்தின் மீது உள்ளதான ஆசை, அதாவது லவ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தின் மீது இருக்கிறதான ஆசை, அதை தான் கர்த்தர் எதிர்க்கிறார். செல்வத்தை தருகிறவர் கர்த்தர், சம்பாதிக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியம் என்று சொல்லுகிறது. அப்போ ஆசீர்வாதம் கர்த்தருடையது தான். ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்ம எண்ணம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தின் மீது போய் உட்கார்ந்துடக்கூடாது. அதான் சிலர் சொல்லுவாங்க, பணம் இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பணம் தான் அவர்களை பிடித்து வைத்திருக்குதுன்னுவாங்க. ஆமென். யாரும் பணத்தை தன் கையில் வச்சுன்னு இல்லை, பணம் தான் என்ன பண்ணுது? அவனை பிடிச்சி வச்சுன்னு இருக்குது. அவன் தூக்கத்தை கெடுக்குது, அவன் நிம்மதியை கெடுக்குது, அவன் சமாதானத்தை கெடுக்குது. எல்லாம் பணம் பணம் பணம். ஐயோ எப்போ என்ன அவன் தெரியலையே, இதில் போட்டு இருக்கிறான், இது வளருமா குறைஞ்சிருமா, இந்த பயமும் திகிலும் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பணம் அவனை பிடித்து வைத்தது. சோதரம். அப்போ ஐஸ்வர்யம் தப்பானா இல்லை, தேவன் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு இருந்ததான ஐஸ்வர்யவான்களுடைய நோக்கம் எண்ணம் என்னவா? கர்த்தர் மேலே இல்லை, அவள் கர்த்தரை பின்பற்றலை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பல ஐஸ்வர்யவான்கள் ஏழை எளிய ஜனங்களை சரியாக நடத்தலை. ஆமென். அடிமைகளை சரியாக நடத்தலை. அடிமைகளை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க ஐஸ்வர்யவான்கள்.
அவளெல்லாம் ரட்சிக்கப்படாத ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க. எனவே ஐஸ்வர்யவான்னு பொதுவாக ஆண்டு சொன்னவொன்னு சீஷலெல்லாம் நினச்சான், ஐஸ்வர்யமே உம்மால தானே வருது, நீர் தானே ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு ஒரு தப்பான எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி ஐஸ்வர்யவான்களாக இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போய் உட்கார்ந்து நீங்கள் பேட்டி எடுப்பீர்களானால் அந்த ஐஸ்வர்யங்கள் பலருடைய வாழ்க்கையில் நேர்மையான முறையில் வந்தவைகள் அல்ல. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஈவன் இன் மினிஸ்ட்ரி, இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் அவளுடைய ஐஸ்வர்யமும் நேர்மையான முறையில் வந்தது அல்ல. நான் சொல்வது நல்லா கவனிக்கணும். ஆமென், சோதரம். எத்தனையோ வருஷங்களாக ஒருத்தர் ப்ரீச் பண்ணிகிட்டே இருந்தார். என்ன ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார்? யூ ஹேவ் டு என்ன பண்ணணும்? விதைக்கணும். உன் பணத்தை நீ விதைக்கணும். விதைச்சினா தான் நீ அறுக்க முடியும், விதைத்தா தான் அறுக்க முடியும் என்று சொல்லி இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரினை யூஎஸ்ஏல ஒரு டெக்கேடாக ப்ரீச் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கு மேலேயே ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். யூ ஹேவ் டு சோ யுவர் சீட். நீ விதைச்சினா தான் நீ அறுப்ப, விதைச்சினா தான் அறுப்பன்னு சொல்லி எத்தனையோ கோடி 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 டாலர்ஸை அவங்க தங்களுடைய ஊழியத்துக்கென்று எடுத்துக்கொண்டாங்க. ஜனங்க விதைத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பப்ளிக்கில் இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, ஐ எம் வெரி சாரி, தட் இஸ் ராங் டாக்ட்ரின் ஐ ப்ரீச்ட். நான் தவறான டாக்டரின் என்ன பண்ணிட்டேன்? ப்ரீச் பண்ணிட்டேன். அப்படின்னா எத்தனை மில்லியன் டாலர்ஸ் என்னை திருப்பி தர முடியுமா? ஆனால் ஜனம் அவன் பேசின பிரசங்கத்தை கேட்டு அவன் தன்னுடைய உழைப்பிலிருந்து என்ன பண்ணான்? எடுத்து விதைச்சான். நான் கொடுக்குறேன்னு கொடுத்தான். சோத்திரம். ஆமென். இன்றைக்கி அந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் வந்து ராங் டாக்டரின் ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஐஸ்வர்யம் ஒரு விதத்தில் ஒரு ஏமாற்று தானே. ஆமென். இன்றைக்கி வந்து உலகம் எப்படி ஏமாத்துது? உனக்கு வந்து நான் அதிகமான வட்டி தரேன் அப்படின்னுது. அப்போ அதிகமான வட்டி தரேன்னொடனே எல்லாம் போய் என்ன பண்ணுது? அங்கே போடுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு அவன் மொத்தமாக சுருட்டின்னு வாரின்னு போயிடுறான். அதே மாதிரி தானே சபைக்குள்ளே வந்தாலும். ஆமென். நீ முதலீடு பண்ணு, ஆண்டவர் உனக்கு பெரிய வட்டி தருவார் திருப்பி. ஆமென், சோதரம். இந்த ஆசை வார்த்தைகளை கேட்டு தான் ஜனம் என்ன பண்ணிடுது? முதலீடு பண்ணுறதான் நினச்சி முதலீடு பண்ணுது. ஜனங்களுடைய மைண்ட் எப்படி ஆகிடுது? நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறியோ அன்னைக்கே அந்த மைண்டு தப்பு. மரணத்துக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உன் கிரியைகள் உன்னோடு கூட வரும். ஆமென். எது வரும்? நீ இந்த பூமியில் தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்படுற, அதுக்கப்புறமா நீ செய்கிற உன்னுடைய கிரியைகள், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம், உபதேசத்தின் நிமித்தம் நீ வாழ்கிறதான உன்னுடைய வாழ்க்கை, உன் கிரியைகள் உன்னோடு கூட வரும். அதற்கேற்ற பலனை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். இப்போ நான் உங்களுக்கு இங்கே உட்கார வச்சுன்னு நீ கொடு, அப்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு நீ பயங்கரமானவனாக மாறிடுவேன். நீ கொடுக்காமல் போவாயானால் சாபம். இந்த வசனத்தை பாருங்கள். பண்டக சாலைக்கு கொண்டு வானது அது இந்த சாலைக்கு கொண்டு வான்னு சொல்லுது. ஐயோ, கர்த்தரை வஞ்சிக்கலாமா என்று மல்கியா கேட்குறான். நீ திருடன். இப்படி நான் உன்னை கில்ட்டிக்குள்ளே கொண்டு போனேன்னா நீ தானே என்ன பண்ண போகிற? அந்த காணிக்கப்பட்டே ரொப்ப போகிற. அந்த காணிக்கப்பட்டை எடுத்துக்கொண்டு நான் வாழ்ந்து நான் ஐஸ்வர்யவானாக மாறினேன்னா அப்போது என்னுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? வாயத்தோன்னு சொல்லுங்கடாப்பா. எப்படி ஐஸ்வர்யம்? ஏமாற்று ஐஸ்வர்யம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், என் மினிஸ்ட்ரி ஆல்சோ ஐஸ்வர்யமாக இருக்கிறவன் எல்லாம் உத்தமமான முறையில் ஐஸ்வர்யவானாய் மாறினவன் அல்ல. பல விதங்களிலே ஜனங்களை ஏமாற்றி ஐஸ்வர்யவானாய் மாறினவன். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நான் உண்மையை பேசுகிறேன். இருக்கிற ஃபேக்ட் என்னவோ அதை நான் சொல்கிறேன். அப்போ ஐஸ்வர்யம் தேவன் தருகிறது. ஆனால் அது எப்படி உண்டாகிறது என்பது மிக மிக முக்கியம். உன் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலனை நன்றி உள்ள உணர்வோடு கூட என்ன பண்ணு?
என் சமூகத்துக்கு கொண்டு வான்றாரு. நன்றியோடு கூட கொண்டு வா, பயத்தோடு திகிலோடு கலக்கத்தோடு இல்லை, அல்லது நீ இன்வெஸ்ட் பண்ணுறன்னு நினச்சா அல்ல. தேங்க்யூ லார்ட், நீர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சீரே, அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நான் உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென். அந்த முதல் அறுவடை என்ன பண்ண, அறுத்து கொண்டு வானார் ஆண்டவர். அது தேங்க்ஸ் கிவிங். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோத்திரம். எனவே இந்த காலையில் விளங்கி கொள்ள வேண்டும். எல்லாரும் பேசுறதையே, ஒருத்தர் பேசுறதே எல்லாரும் பேசுறாங்கன்னா அது என்றைக்கும் உண்மையாய் மாறப்போவது இல்லை. அப்போ வேத வசனம் என்ன, தேவன் என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யத்துக்கு எதிரானவர் அல்ல கர்த்தர், ஆனால் ஒருவன் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழுகிறதை கர்த்தர் எதிர்க்கிறார். அவன் தேவனை நம்பி வாழணும்னு நினைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளுக்கு முன்னாடியெல்லாம் சைமனை நானும் பேசிகிட்டு இருந்தபோது கூட சைமன் எனக்கு கற்றுக் கொடுத்தான். சோதரன், நான் என் ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அருமா அவன் சொன்னான், நீங்கள் என்ன இதெல்லாம் யோசனைக்கிறீங்க, இவ்வளோ நாள் நடத்தின கர்த்தர் உங்களை நடத்த மாட்டாரா? அவர் இருக்க தானே செய்கிறாருன்னு கேட்டான். ஒரு கேள்வி என்ன. ஆமென். சோதரம். அதுதான் சின்ன விஷயங்களை வச்சு கர்த்தர் பேசுவார் இல்லையா? நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இவ்வளோ நாள் நடத்தினவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார் இல்லை, அவர் இருப்பார் அப்படி. ஆமென். சோதரம். அப்போ நம்முடைய முழு விசுவாசம், முழு நம்பிக்கை கிறிஸ்து என் தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். சோதரம். இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவரில் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து வச்சா ஒரு பிஸ்னஸ் நடக்கும். ஆனால் அந்த கடையும் பூட்டிட்டு போகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. கடை வியாபாரம் இருக்குதுன்னு திறந்து வச்சிருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. 2 பேரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய மைண்ட், அவருடைய தாட், அவருடைய ஃபெய்த்தில் வித்தியாசம் இருக்குது. அவங்க விசுவாசத்தில் வித்தியாசம். அவங்க 2 பேருக்கும் ஒரே கிருபை தான், ஆனால் அவங்க 2 பேருடைய விசுவாசம் வேறு மாதிரி இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆஃப் அ டே வரதான வருமானத்தை காட்டிலும் கர்த்தர் எனக்கு முக்கியம், அதை கர்த்தர் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவார் என்பது அவனுடைய விசுவாசம். ஆனால் இன்னொருத்தனுடைய விசுவாசம், ஐயோ இந்த ஆஃப் டே வருமானம் போயிடுச்சுன்னா நான் எப்படி நடத்துவேன் என்பது அவனுடைய பயம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பயத்தை என்னைக்கு ஓவர் கம் பண்ணி அவனுக்கு கிறிஸ்துவின் மீது ஒரு விசுவாசம் வருதோ அன்னைக்கு அவன் கடையை பூட்டுவான். ஹல்லேலூயா. சோத்திரம். 2 பேரையும் கர்த்தர் ஒரே விதமாக தான் பார்க்குறாரு. ஆனால் அவர்களுக்கு தந்திருக்கிறதான, அவர்களுக்கு தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தில் தான் வித்தியாசம் உண்டு. எனவே இந்த காலையில் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பேசி முடித்த உடனே ஆமென், 12 பேரில் மூத்தவனாக இருந்ததான பேதுருக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. வாவ், இதுதானே மேட்ரு, இவ்வளோதானா அப்படின்னுட்டு அடுத்து இயேசுவை பார்த்து அவன் கேட்டான். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு. எஸ், அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் விட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், உம்மை நான் பின்பற்றி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சோத்ரா. அவன் துக்கத்தோடு போயிட்டான். அவனால் எல்லாத்தையும் விற்க முடியல, கொடுக்க முடியல. ஆனால் என்ன நீர் அழைச்ச போது அப்படி இல்லை. நான் போட்டு நெட்டு எல்லாத்தையும் ஆன் த ஸ்பாட் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்துட்டேன். ஆமென். இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். நீங்கள் என்னோடு கூட எங்கே உட்கார்ந்துருப்பீங்க? நியாயசனத்தில் உட்காந்து. அப்போ மில்லியனத்துக்கு போயிட்டார், 1000 வருட அரசாட்சிக்கு போயிட்டார் ஆண்டவர். பேதுருவே, நீ என்ன நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உடனே வந்ததுனால 1000 வருட அரசாட்சியில் நீங்கள் இந்த 12 பேர் என்ன பண்ணுவீங்க? நியாயம் திருக்கிறவர்களாக என்னோடு கூட சிங்காசனத்தில் நீங்கள் வீற்றிருப்பீங்க. நீ எதெல்லாம் இந்த பூமியில் என் நிமித்தம் நீ விட்டு இருக்கிறியோ வெறுக்கிறியோ அவைகள் எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா. பேதுருக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அவன் அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அந்த கொஸ்டின் வந்துச்சு வரேன் இல்லை? ஆமாம், ஆண்டவர் அவன் கொடுக்க முடியாமல் போயிட்டான், ரிட்டர்ன் போயிட்டான். ஆனால் நாங்கள்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக எங்களுக்கு இருக்குது இல்லை? அப்போ எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் ஆண்டவர் சொன்னார், பேதுரு பயப்படாத, எனக்காக நீ எல்லாத்தையும் திறந்துட்டு தூக்கி போட்டுட்டு வந்த. ஆமென். இந்த பூமியில் நீ மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை நான் வைப்பேன். ஆமென்.
நீ அங்கே வந்தினாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதான அந்த ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அதனால் இன்றைக்கு இந்த பூமியில் நீ ஏழையாக வாழ்கிறியா பணக்காரனாக வாழ்கிறியான்றது கேள்வி இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள்ளே ரிச்சாக இருக்கிறியான்றது தான் கேள்வி. ஆமென், ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரிச்னஸ்னோடு கூட இருக்கிற என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். எதையெல்லாம் நீ இழக்கிறாயோ கிறிஸ்துவுக்காக, அதற்கு இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருக்காக நீ உன்னை துறப்பாயானால் இழப்பாயானால் இந்த பூமியிலே அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்றது தான் கர்த்தர் கவனிக்கிறார். அவன் துக்க முகத்தோடு போயிட்டான். ஆனால் இயேசுநாதரை சுற்றி 12 பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூடவே நிற்கிறான் நைட்டும் பகலும். ஆமென். இன்றைக்கி நீங்கள் நானெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த ரிச்னஸோடு கூட தொடர்ந்து ஓட கர்த்தர் உனக்கு எனக்கும் பலன் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் எல்லாம் தானாக அது வந்து சேர வேண்டிய நேரத்தில் அது வந்து சேரும். கர்த்தர் அந்தந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென், சோத்திரம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். என்னதான் கற்றுக்கிட்டோம் இந்த 3 வாரம் இந்த வசனங்களில் நான் பேசினேன். என்ன நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கிறிஸ்துவை நான் பார்க்குற பார்வை, நான் அவரை நல்ல போதகனாக பார்க்குறேன்னா இல்லை என்னுடைய எஜமானனாக பார்க்குறேன்னா. ரெண்டாவது, என்னுடைய விசுவாசம் என் சொந்த கிரியையின் மேலே இருக்கா அல்லது கிறிஸ்து எனக்காய் செய்து முடித்த கிரியையின் மீது இருக்குதா. மூன்றாவது, கிறிஸ்துவுக்காக நான் விட ஆயத்தமாக இருக்கிறேன்னா, நான் எதை சார்ந்து இருக்கிறேன். ஆமென். நான்காவது, ஆண்டவர் சொன்னார் ஃபாலோ மீ. அவ்வளோதான். வெரி சிம்பிள் பவர்ஃபுல் வேர்ட், ஃபாலோ மீ. வேறு எவனையும் பின்பற்றாத, வேறு எவனும் இல்லை, என்னை பின்பற்றி வா. நீ மனுஷனை பின்பற்றினா நித்திய ஜீவனுக்குள்ளே போக மாட்ட. நீ தேவனை பின்பற்றினா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஆமென். அடுத்தது ஃபைனல் திங் பாருங்கள். நீ யாவனாக இருந்தாலும் சரி, அவனா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் என்னை அல்லாமல் உனக்கு ரட்சிப்பு இல்லை. அவ்வளோதான். ஒருத்தனாலையும் என்ன பண்ண முடியாது, ரட்சிப்புகளை நடத்த முடியாது. தேவனால் மட்டுமே ஆகும். நாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் மக்கு சோத்திரம். இந்த வார்த்தைகளை இந்த மாதங்களில் நாங்கள் தியானிக்க நீ தந்த கிருபைகளுக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உம்முடைய ஜனங்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. பகுத்தறியக்கூடியதான கிருபைகளை தாங்க, புரிந்து கொள்ளக்கூடியதான கிருபைகளை தாங்க, விளங்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஸ்பிரிச்சுவலி ரிச்சாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த பூமியிலே நாங்கள் ஃபைனான்ஷியலி புவராக இருக்கலாம். ஆமென் லார்ட். அது மனுஷனுடைய கண்களுக்கு ஒருவேளை நாங்கள் வேறு ரீதியில் காணப்படலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலி ரிச்சாக இருக்கும் பொழுது உம்முடைய கண்களிலே நாங்கள் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக உம்மை விசுவாசிக்க, நேசிக்க, உம்மை மாத்திரம் பற்றி பிடித்து கொள்ள கர்த்தர் இன்னும் எங்களுக்கு கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா.